ஆவியோடும் கருத்தோடும் நான் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடும் கருத்தோட நான் பாடுவேன்னு பவுல் சொல்றது இதைத்தான். நம்ம வாய் அந்நிய பாஷை பேசணும், உள்ளத்துல ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கப்பா, நான் யாருக்காக ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும், இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக நான் ஜெபிக்கணும், அதுக்கு நான் எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே, எனக்கு வேத வசனத்தை தாருங்கப்பான்னா வேத வசனத்தை நம்ம கண்ணு முன்னால காமிப்பார், வேதத்தில் உள்ள சில சம்பவங்களை நம்ம கண்ணு முன்னால காமிப்பார், அதை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இதுதான் ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிப்பதுன்னு. அதே மாதிரி பாடல்களை பாடும்போது நம்ம என்ன பாட்டை பாடணும் ஆண்டவரேன்னு கேட்கணும். அவரு அந்த பாட்டை காமிப்பார். ஏன் நாம பாடக்கூடாதுன்னா, எந்த பாட்டை பாடுனா தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம வருவோம்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். அந்த பாடலை நமக்கு காமிப்பார். அந்த பாடலை பாடும் பொழுது தேவ பிரசன்னம் வரும். அன்னி பாஷையிலே அந்த பாட்டை நம்ம பாடணும். அப்படி பாடும்போது ஆண்டவர் பேசுவார்ன்ற எதிர்பார்ப்போட பாடணும். நம்ம பாட்டுல கவனம் இருக்கக்கூடாது. நம்ம அந்நிய பாஷை, அதுக்கு தான் அந்நிய பாஷை. நம்மளுடைய ஆத்மால இருந்து நம்ம ஆவியில போறதுக்கு தான் அந்நிய பாஷை. நம்மளை மறக்கணும், அப்பதான் தேவ பிரசன்னம் வரும். அப்படி அந்நிய பாஷையில பாடும் பொழுது கர்த்தர் நம்மோட பேசுவார்.